الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட ஒரு மகத்துவமிக்க கண்ணியம் நிறைந்த ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக சிறப்புமிக்க புனிதமிக்க மாதம் என்று ரமலான் மாதத்தை தான் அதிகமாக நாம் செவியேற்றிருப்போம். ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ரமலான் மாதத்தை புனிதமிக்க மாதமாக அல்லாஹ் அவன் திருமறையில் கூறவில்லை. ரமலான் மாதம் என்பது அல்லாஹுடைய அருள் நிறைந்த மாதம் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன் திருமறையில் கூறும்போது இன்ன இத்தத்த ஷுஹூர இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரா, அல்லாஹுடைய ஏட்டின் அடிப்படையில் எந்த அளவிற்கு ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளை படைக்கப்பட்ட அந்த நாளுடைய கணக்கு முதல் அல்லாஹுடைய ஏட்டின் அடிப்படையில் அவனுடைய நியதியில் வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்றைக்கு உலகத்தில் தமிழ் மாதமாக எடுத்துக்கொண்டாலும் அல்லது ஆங்கில மாதமோ அல்லது சீன மாதங்கள், இப்படி உலகத்தில் பல்வேறு வகையான மாதங்கள் இருந்தாலும் இவர்கள் அனைவரும் 12 மாதங்களை கணக்கிட்டால் கூட அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், வானம் பூமிகளை படைத்த நாளிலிருந்து ஒரு ஆண்டு என்று சொன்னால், ஒரு வருடம் என்று சொன்னால் அது 12 மாதங்களை கொண்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். சொல்லக்கூடிய ரஹ்மான் மின்ஹா அர்பஅத்து ஹுருமுன், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை. அந்த புனிதமான மாதங்கள் என்பது ஜாலிக தீனுல் கையும், அதுதான் நேரான மார்க்கத்தில் உரித்தானது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நீங்க செய்யக்கூடாது என்னது என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது வலா தவ்லிமு ஃபீஹின்ன, இந்த மாதத்தில் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டாம். மக்களே, இந்த மாதத்தில் நீங்கள் அநீதம் செய்துவிட வேண்டாம். எதிரிகளாக இருந்தாலும் அவர்களாக உங்களிடத்தில் வம்பிழுத்தாலும் கூட முடிந்த அளவிற்கு நீங்கள் சமாதானத்தை மேற்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதம் சண்டை சச்சரவுக்குரிய மாதம் அல்ல. இந்த மாதம் அமைதியும் சாந்தமும் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் அநீதம் இழைக்கவர்களாக கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது அல்லாஹுடைய வசனம். ஆக இந்த 12 மாதங்களில் புனிதமான 4 மாதங்கள் எவை என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறவில்லை. 4 மாதங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரா, மாதம் என்ற வருடத்தில் 12 மாதங்கள் உள்ளன என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள் மின்ஹா அர்பஅத்து ஹுருமுன், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை. ஸலாஸத்து முத்தவாலியாத்
அதில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. துல்காதா, துல்ஹஜ் வல் முஹர்ரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு 4வது ஒரு மாதம் தனித்து வருவது ரஜப் என்று சொன்னார்கள். ரஜபு மாசம் இருக்கா இல்லைங்களா? நம்மள ரஜபு மாசம்னா பூரிய மத்தியானம் ஞாபகம் வரும். அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஆக இந்த 4 மாதத்தினுடைய சிறப்பென்ன, இந்த 4 மாதத்தை எதற்காக அல்லாஹ் சிறப்பித்தான் என்பதை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே நிச்சயமாக அறிபவன். நமக்கு தெரியல. ஆனால் இந்த புனிதமிக்க மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களில் அல்லாஹுவை நம்பக்கூடிய அடியார்கள் அதிகமாக நல்லவர்கள் செய்பவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக வேறதிகமான இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் அநீதத்தை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு புனித மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்தை நாம் ஆசுரா நோன்பு வச்சோம். இந்த ஆசுரா நோன்பு கடந்த வியாழன் வெள்ளி வச்சோம். அதோடு இந்த மாதத்தை நாம் மறந்து விடுவோம். இன்னும் இந்த மாதத்தினுடைய நாட்கள் இருக்கிறது. புனிதமிக்க இந்த முஹர்ரமுடைய நாட்கள் இன்னும் நமக்கு எஞ்சி இருக்கிறது. அல்லாஹ் புனிதமாக்கிய இந்த மாதத்தில் நிச்சயமாக இபாதத்துகளுக்கு அல்லாஹ் மிக மிக அதிகமாக நன்மை தருபவனாக இருக்கின்றான். இந்த புனிதமிக்க மாதத்தினுடைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதம் அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதம் இருக்கிறது. அந்த 4 மாதங்களில் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் இருக்கிறது. இதுல இவ்வளவுதான் நமக்கு விஷயம், அல்லாஹ்வுடைய செய்தி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு எப்படி இன்னொரு சிறப்பு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, நாங்கள் எல்லாம் கானு யஸூமுன ஆஷுரா கபுல அன் யுஃப்ரவ ரமலான், ரமலான் மாதம் எங்களுக்கு கடமையாகுவதற்கு முன்பு, ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு கடமையாகுவதற்கு முன்பு ஆஷுராவுடைய நோன்பை நாங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தோம். வகான யௌமு துஸஃபிரு ஃபீஹில் கஅபா, இந்த நாளில் தான் காபாவினுடைய திரைச்சீலை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். காபாவோட திரைச்சீலை இருக்கா இல்லைங்களா, அதை மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஃபலம்மா ஃபரல்லாஹு ரமலான், அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு கடமையாக்கிய பிறகு, ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய பிறகு, கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், மன் ஷாஅ யஸ்முஹு ஃபல்யஸ்முஹ், உங்களில் யார் இந்த நாளில் ஆஷுராவுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொடுங்கள். ஒமன் ஷாஅ யத்ருகு, யார் விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் விட்டு விடலாம். ஒரு சுன்னாவாக, கடமை இல்லாத அவசியம் நிறைந்த ஒரு இபாதத்தாக நமக்கு சொல்லுகிறார்கள். நாம் எல்லாம் பெரும்பான்மையா நோன்பு நோற்றிருப்போம். இந்த நோன்பினுடைய சிறப்பையும் நமக்கு தெரியும். ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் நமக்கு மன்னிக்கின்றான். முன்னால் செய்த ஒரு வருஷம் இருக்கா இல்லையா, அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு கஃபாராவாக இந்த ஆஷுராவுடைய நோன்பிற்கு அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா கதிமல் மதீனா வஜதஹும் யஸூமுன யௌமன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ரமலான் அந்த முஹர்ரத்துடைய நாட்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, யூதர்களும் இந்த ஆஷுராவுடைய நோன்புல அந்த நாள்ல நோன்பு நோக்குறாங்க. லம்மா வஜதஹும் யஸூமுன யௌமன், யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருது. எப்பங்க, அதுவும் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து பல ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுடைய காலத்திலிருந்தே இந்த ஆஷுராவுடைய நோன்பு கடமையா இருந்துச்சு. எது வரைக்கும்? ரமலானுடைய நோன்பு கடமையாவது வரைக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சுன்னத்தாக ஆக்கினார்கள். அப்படியும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க மௌத்தா போறதுக்கு முதல் வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நபியே, நம்முடைய எதிரியும் யூதர்களும் இந்த நாளில் நோன்பு வைக்கின்றார்களே என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை அழைத்து இந்த நாளில் நோன்பு நோப்பதற்கான காரணத்தை கேட்ட போது ஃபகாலு ஹாதா யௌமுன் அலீம், இந்த யூதர்கள் சொல்லுகின்றார்கள், முஹம்மதே, இந்த நாள் ஒரு மகத்தான நாள். எப்படி தெரியுமா? வஹுவ யௌமுன் நஜ்ஜனல்லாஹு ஃபீஹி மூஸா, அல்லாஹ் இந்த நாளில் தான் மூசாவை அல்லாஹ் காப்பாற்றினான். இந்த ஒரு கடல் குறுக்கிட்டுச்சா இல்லைங்களா, ஃபிரௌன் துரத்திட்டு வரும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்திலிருந்து
இன்னும் சொல்ல போனால் மரண போராட்டத்திலிருந்து அல்லாஹ் இந்த நாளில் தான் மூசாவை அல்லாஹ் காப்பாற்றினான். இன்னும் சொல்ல போனால் ஃபிரௌனுடைய கூட்டத்தினுடைய துன்பத்திலிருந்து அல்லாஹ் மூசாவை காப்பாற்றினான். எனவே எங்கள் நபி மூசா அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செய்யும் விதமாக இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல இந்த ஜும்மாவுடைய பயான்ல 2 தலைப்பாக நாம் தருகின்றோம். ஒன்று இந்த மாதத்தினுடைய சிறப்பு, இரண்டாவது இந்த மாதத்தில் மிக அருமையான ஒரு படிப்பினை ஒன்று இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆசுரா நோன்பு வச்சோனே அதை கடந்து போயிருவோம். இந்த மாதத்தினுடைய நினைவுகள் எல்லாம் நம்மை விட்டு மறந்து போய்விடும். ஆனால் இந்த மாதத்தில் மிக அற்புதமான ஒரு நினைவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அது 2வது நாம பார்க்க வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள் யூதர்கள், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த நாள் ஒரு மகத்தான நாள், இந்த நாள் ஒரு சிறப்பிற்குரிய நாள். ஏனென்று சொன்னால் இந்த நாளில் தான் மூசா அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்திடமிருந்தும் ஃபிரௌனுடைய துன்பத்திலிருந்தும் சிரமத்திலிருந்தும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ்வுடைய கடலில் இருந்து அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், வழிவிட்டு அல்லாஹ் காப்பாற்றினா. ஃபிரௌன் இந்த நாளில் தான் அல்லாஹ் மூழ்கடித்து அவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினான் என்றெல்லாம் சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே எங்கள் நபி மூசா அவர்கள் இந்த நாளில் அல்லாஹுக்கு நன்றி செய்யும் விதமாக நோன்பு வைத்தார்கள். எனவே நாங்களும் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னபோது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன அவுலா பி மூசா மின்கும், மக்களே, உங்களை விட மூசாவிற்கு மிக நெருக்கமானவன் நான். உங்களை விட மூசா எங்களுக்கு மிக உயர்வானவர்கள். மூசாவிற்கு நெருக்கமானவர்களும் எங்களுக்கு மிக உயர்வானவர்களும் மிக மதிப்புக்குரியவர்களும் மூசா அவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇதா கான அல்-ஆமுல் முக்பில இன்ஷா அல்லாஹ் சுன்னா அல்-யௌம தாசிர், மக்களே, ஒருவேளை வரக்கூடிய ஆண்டில் நான் ஹயாத்தோடு இருந்தால், வரக்கூடிய ஆண்டை நாம் பெற்றுக்கொண்டால், சுன்னா யௌமன் தாசிர், நாம் 9வது நாளிலும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். இந்த யூதர்களுக்கு நாம் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஃபலம் யத்தில் ஆமு முக்பில், அடுத்த மறு ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வருஷத்தை ரசூலுல்லாஹ் அடையல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்ட மாதம், அல்லாஹ் சிறப்பு செய்த மாதம். இந்த மாதத்தில் அநீதம் இழைக்காத நன்மக்களாக நாம் ஆள வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். அது எந்த மாதம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதில் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதம் என்பது இன்னும் கூடுதல் சிறப்படைவதற்கான காரணம், இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த கொடுமையான ஃபிரௌனுடைய அட்டூழியத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனால் எப்படிப்பட்ட கொடியவன் தெரியுங்களா ஃபிரௌன், அந்த ரப்புக்குமுல் ஆலா என்று பிரகடனப்படுத்தியவன், நான் தான் மிகச்சிறந்த மிக உயர்ந்த இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனுடைய அட்டூழியத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாள், இந்த மாதம் ஒரு சிறப்பிற்குரிய இந்த மாதத்திலே நமக்கு ஒரு அழகான படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை தெரியுங்களா? போன மாசம் துல்ஹஜ் மாசத்துல அதிகமாக எல்லா ஜும்மாவுடைய தலைப்புமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசியிருப்பார்கள். நம்ம மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இமாம்களும் பேசியிருப்பார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை பேசியிருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமானிய உறுதியை பேசியிருப்பார்கள். அதே போன்று இந்த மாதத்தில் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் பேச வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌஹீதுடைய கொள்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 25 இடங்களுக்கு மேல் திருக்குர்ஆனில் மூசா 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 என்று அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இத்தனை இடத்தில் அல்லாஹ் அவர்களை நினைவூட்டுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு அழகான ஒரு படிப்பினை இருக்கிறது. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமை இருக்கிறதே, அவங்க ஒரு வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான வாழ்க்கைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பிறக்குதுங்க. ஃபிரௌன் ரொம்ப கொடுமையானவன். ஃபராமன்னன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் வரிசையில் ஃபிரௌன் இருக்கின்றானே, இவன் ரொம்ப கொடுமையானவன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஆட்சி அதிகாரமும்
அவனுடைய கையில் என்ன சொல்ல போனா பல தரப்பட்ட அதிகாரம் அவனுடைய கையில் இருந்ததினால் அந்த பனி இஸ்ரவேலர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் இருக்கிறதே, இன்றைக்கு உலகத்துல என்ன விட்ட ஆள் இல்லை என்று சொல்றானா இங்க இஸ்ரவேலர்கள் யாருங்க? யூதன். இவன் நிலைமை என்ன தெரியுங்களா? ஃபிரௌனுடைய காலத்துல அடிமைங்க இவன். இந்த யூதர்கள் ஃபிரௌனுடைய காலத்தில் அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்தவர்கள், விடுதலை பெற்று ரெவல்யூஷனை ஏற்படுத்தியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக இந்த இஸ்ரவேலர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழிவந்த இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனால் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள், ஃபிரௌனால் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள், ஃபிரௌனை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்படுகின்றார்கள். இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாவுறாங்க. இவன் அப்படியே ராஜா மாதிரி இருக்கான். ராஜா மாதிரி இல்ல, தன்னை கடவுளாகவே காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் மிக உயர்ந்த இறைவன் என்று அவன் பிரகடனப்படுத்தினான். இப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு ஜோசியக்காரன் ஃபிரௌன்ட்ட போய் ஒரு செய்தியை சொல்றாங்க. அடே, நீ பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற, மக்களுக்கு எல்லாம் அடிமையா வச்சிருக்கிற, உனக்கு என்ன தெரியுமா வேட்டு? இதே இந்த இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையினால் உனக்கு கண்டிப்பா உன் ஆட்சிக்கு வந்து வேட்டு இருக்குது. உனக்கு அழிவு காலம் இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகளால் ஏற்படும் என்று சொன்னவுடன் என்ன செய்யறாங்க? தன் தேசத்தில் இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் எடுத்துக்கொள்றான். எல்லா பிள்ளையும் அடிச்சு கொள்றாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சா உடனே கொலைதான், தலையை வெட்டிடுவான். இந்த மாதிரி சூழ்நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்த பச்சிளம் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஃபிரௌனுடைய அட்டுழியம், அவனுடைய இந்த கொடுமையான செயலில் இருந்து தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக ஒரு பேழைனா பெட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொட்டி மாதிரி ஒண்ணு தயாரிச்சு அதுல அந்த பிள்ளையை படுக்க போட்டு ஆத்துல விடுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பெத்த பிள்ளை, ஒரு தாய் பிரியுதுன்னு சொன்னா அமுதூட்ட வேண்டிய ஒரு தாய், அரவணைக்க வேண்டிய தாய், கத்தி அழக்கூடிய அந்த பிள்ளையை நெஞ்சில் சுமக்க வேண்டிய தாய், தன் பிள்ளையை அவள் தியாகம் செய்கிறார்கள். ஏன்? எப்படியாச்சும் என் பிள்ளை உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு. அந்த தாய்க்கும் தெரியாது தான் பெற்றெடுத்தது நபி என்று, அந்த தாய்க்கும் தெரியாது தான் பெற்றெடுத்தது இறைவனுடைய தூதர் என்று. பிள்ளையை காப்பாற்றணுங்கிற ஒரு ஆசை, பேராசை. என்ன செய்யறாங்க? அந்த அந்த ஒரு பெட்டியில பிள்ளைய வச்சு ஆத்துல விடுறாங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி ஆத்துல போகுது. அப்படி போற பிள்ளை அங்க ஒரு ஆற்று படுகையில் குளித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்கள், அல்லாஹ் அக்பர், அவங்க ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அற்புதமான மூமின்களுக்கு அடையாளமாக அல்லாஹ் கூறுகின்றான். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் அடையாளமாக உள்ள தாய், ஒரு மூமின்களுடைய ஈமானுக்கு அடையாளமாக ஒரு மாடலாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். ஃபிரௌன் அவருடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளையை பாக்குறாங்க. எங்க நமக்கு தான் பிள்ளை இல்லை, நம்ம இந்த பிள்ளையை எடுத்து வளர்ப்போமே, எங்கேதோ வருது, இது இந்த தேசத்து பிள்ளை இருக்க மாதிரி தெரியல, நம்ம எடுத்து வளர்ப்போமேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. எடுத்து வளர்க்குறாங்க. யார்கிட்ட வளருதுங்க பிள்ளை? ஃபிரௌனையே தந்தையாக ஏற்று தன் பிள்ளையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் வளர்க்கின்றான். வளர்த்து ஆளாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கின்றான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகி செய்தி அனுப்புகின்றான். வகி செய்தினா என்னங்க? ஒண்ணுமே இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த உலகத்தில் வணங்கக்கூடிய தகுதியும் அந்தஸ்தும் கண்ணியமும் மரியாதையும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது. நீங்கள் இந்த தேசத்தில் பார்க்கக்கூடிய, இதுவரைக்கும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரிதான், இந்த ஃபிரௌன் அற்பத்திலும் அற்பமான மனிதன், அழிந்தே தீருபவன், மரணத்தை சுவைக்கக்கூடியவன் என்று செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எங்க போய் நிக்கிறாங்க? மூசாட்ட போய் நிக்கிறாங்க. என்ன சொல்ல போனால், இந்த செய்தியை சொல்ல போகக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றா, மூசாவே, அவன் ரொம்ப கொடுமையானவன், அவன்கிட்ட போய் நீங்க நளினமா பேசுங்க. அல்லாவே அல்லாஹ் இப்படி ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. அவன் ரொம்ப மோசம், மட்டமானவன், ரொம்ப கொடுமைக்காரனவன், எடுத்த சீருக்கு கொலையும் அக்கிரமும் தான் செய்வான். அவன்கிட்ட போய் பேசும்போது தடாபடான்னு பேசிடாதீங்க, ரொம்ப நளினமா, ரொம்ப என்ன செய்யுங்க, ரொம்ப அமைதியா அவன்கிட்ட போய் பேசுங்க, அல்லாஹ்வுடைய செய்தி எடுத்து சொல்லுங்க போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னும் பயம் வந்துருது. இறைவா, நான் தெளிவாக பேசக்கூடியவன் அல்ல, எனக்கு தொடர்ச்சியான வார்த்தைகள் எனக்கு வராது,
எனவே அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை கூட அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூனையும் அல்லாஹ் நபியாக்குகின்றான். ஒரே நேரத்துல 2 நபிமார்கள். இந்த 2 பேரும் போய் தான் அல்லாஹ் சொன்ன, நீங்க 2 பேருமே போங்கிற அல்லாஹ் போய் பேசுறாங்க. என்ன நடக்கும்? அக்கிரமும், கடுமையான துன்புறுத்தல், கடுமையான வேதனை இந்த நிலையில ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்பதான் அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு இனி விடுதலை கிடைக்காது, இவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்காது, இந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்காது, இவனும் திருந்துற மாதிரி இல்ல, சரி நம்ம கிளம்பி போவோம், இந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்வோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவெடுத்து தன்னுடைய படைகள், தன்னுடைய சமூகத்தோடு, யாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய, அதாவது ஃபிரௌனுடைய அடிமையாக இருந்தார்களே, அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான இஸ்ரவேலர்கள், அந்த இஸ்ரவேலர்களை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள்கள், ஆணும் பெண்ணும் பிள்ளைகளும் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக அழைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய சமூக மக்களோடு கிளம்புகின்றார்கள். அப்படி கிளம்புற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. நேரா போனா இல்ல கூட்டம் கூட்டமா போகுதுங்க, பெரிய கூட்டம். அப்படி போகும்போது எதிரில் கடல், பெருத்த மாதிரி கடல், லெப்டும் திரும்ப முடியாது, ரைட்டும் திரும்ப முடியாது, பின்னாடியும் திரும்ப முடியாது. ஏன்? பின்னாடி கரெக்டா நிக்கிறான் சைத்தான். யாருங்க? ஃபிரௌனும் அவனுடைய படையும் நிக்குது. பேச்சுக்கே வேலை கிடையாது, ஆளை காலி பண்ணிடுவான், எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுவாங்க. அதனால்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அங்க நடத்துறான். வழியே இல்லை. அந்த மக்களும் சொல்லுகின்றார்கள், மூசாவே இன்னால முதரக்கும், விஷமாக நாம் மாட்டிக்கொண்டோம், சரியா சிக்கிக்கிட்டோம், வழியே இல்லாம நம்ம மாட்டிக்கிட்டோம் என்று சொன்ன போது, கல்லா கால மூசா சொன்னார்கள், கல்லா அவ்வாறு இல்லப்பா, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்வழியை காட்டுவான் என்று சொன்ன போது, ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன் யத்ரிப பிஅஸாக்கல் பஹர், மூசாவே உம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த குச்சியை கொண்டு, இந்த அசாவை கொண்டு இதோ இந்த கடல் நீரை நீங்கள் அறியுங்கள் என்று நாம் சொன்னோம். அவர் அடிக்கின்றார்கள். நாம் என்ன செய்தோம் தெரியுமா? மூசாவையும் மூசாவோடு வந்த மக்களையும் நாம் காப்பாற்றினோம். வழி விடுதுங்க. வழி விட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த இடத்திலிருந்து உள்ள போறாங்க. ஒரு பெரிய ஒரு டேனல் மாதிரி உருவாகுதுங்க. அப்படி உருவாகக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க. நம்ம எப்படி கடல் விளக்கமாக நம்ம நினைக்கலாங்க. ஒரு காலத்துல நினைச்சிருக்கலாம் ஈமான் குறைவானவர்கள், இன்னைக்கு ஈமான் பலகீனமான உள்ள ஆள் கூட நம்பிதான். அவங்க ஏன் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க. பல நாட்டுல இன்னைக்கு கடலை பெரிய ஒரு பாதை ஏற்படுத்தி, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகள்லாம் டேனல்னு சொல்லுவாங்க. கடலுக்கு கீழே ட்ரெயின் போயிட்டு இருக்கு, பஸ் போகுது, 4 ட்ராக் 8 ட்ராக்ல பஸ் போயிட்டு இருக்கு. கடல்ல மனுஷன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், குன் ஃபயகுன், ஆகுன்னு ஆகிரும். போன வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், போன வியாழக்கிழமை வெனிசுலாங்கிற ஒரு நாட்டுலங்க எர்த்குயிக் அடிக்குதுங்க. ஒரு எர்த்குயிக் அடிச்சாவே காலி மனுஷன். ஆனா என்ன நடக்குது தெரியுங்களா? அடிச்சு முடிச்ச அடுத்த மைக்ரோ செகண்ட்ல இன்னொரு ஆட்டம் ஆடுதுங்க. 2 குயிக் நிலநடுக்கம் ஒரே நேரத்தில் 2 முறை ஆட்டம் ஆடிச்சு. இன்னைக்கும் சொல்றான் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் சஸ்பெக்ட் தேடிக்கிட்டு இருக்கான், எங்கன்னு தெரியல. பாடி கிடைச்சது 1200க்கு மேலங்கிறானுங்க. இன்னும் பூமிக்கு கீழே போனது எத்தனைன்னு தெரியலங்கிறான். ஒரு நிமிஷம் தாங்க, இறைவன் நாடினால் குழுக்குழுவா எல்லாம் உள்ள போயிடும். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ரஹ்மான் அந்த கடலை 2 கூறாக பிரிக்கின்றான். மூசா உள்ள போறாங்க, ஃபிரௌனும் உள்ள போறாங்க. இங்கதான் நாம் படிப்பினை பெற வேண்டிய விஷயம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஈமானில் பலகீனமாகவும் இபாதத்துகளில் தொய்வாகவும் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு தூரமானவர்களாகவும் நான் இருக்கின்றோம். எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கு ஆணவம் இருக்கிறது, என்ற புகழ் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் எப்ப வேண்டாலும் நான் அல்லாஹ்வை நினைச்சுக்குவேன், நான் நினைக்கும் போது அல்லாஹ்வை வணங்குவேன் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானா அல்லது ஃபிரௌனுடைய ஈமானா என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றார். நம்மள பெரும்பாலானவர்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய இஸ்லாமியுடைய நிலைமை என்ன தெரியுங்களா?
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், இறைவா எனக்கு சிறிது அவகாசம் தாங்க. எல்லாரும் ஒரு சான்ஸ் கேட்பான். ஏன்? கண்ணுக்கு முன்னாடி மரணம் வந்துருச்சு. நான் நல்ல அமல்கள் செய்துவிட்டு தர்மம் செய்துவிட்டு வருகின்றேன், எல்லாத்தையும் உன் பாதையில தந்துட்டு வரேங்கிறான். இந்த நிலைமை அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லிட்டு சொல்றாங்க. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, ஃபிரௌனுட்டே இந்த கேரக்டர் இருந்துச்சுங்க. அல்லாஹ் எப்படி? வஜாவஸ்னா பனி இஸ்ராயீல் அல் பஹர். இஸ்ராயேலின் மக்களை மூசாவுடன் நாம் என்ன செய்தோம்? கடலை கடக்க செய்தோமே. அந்த நேரத்தில் ஃபிரௌனும் அவனது படையினரும் அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். உனக்கு தகுதியே இல்லைங்கிற அல்லாஹ். இந்த பாதையை நான் ஏற்படுத்தியது, இந்த வழியை நான் ஏற்படுத்தியது மூமின்களுக்காக நான் ஏற்படுத்தினேங்கிற அல்லாஹ்ங்க. நல்லடியார்களுக்காக நான் ஏற்படுத்தி இருக்கிற இந்த கடலை பாதையை மூசா என்ற ஒரு தௌஹீத் ஏகத்துவ கொள்கை உள்ளவருக்காக நான் ஏற்படுத்தினேன். அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்த மூசாவிற்காகவும் அவருடைய சமூகத்திற்காகவும் இந்த கடலை நான் பாதை அமைத்து தந்தேன். ஆனால் ஃபிரௌனோ அநியாயமாக இதிலே நீ நுழைய முற்பட்டாய். அவனும் நுழைகின்றான். அல்லாஹ் சொல்றான், கால ஃபிரௌன் தன்னுடைய கண் முன்னால் பார்க்கறாங்க, கடல் மூடிக்கிட்டு வருதுங்க. அல்லாஹ் கண்ணு முன்னாடி பார்க்கறான், கடல் மூடுதுங்க. அப்படியே எப்படி இருக்கும்? உள்ள போயிட்டான், எத்தனை மைல் உள்ள போனான்னு தெரியல. கண்ணு முன்னாடி பார்க்கறான், கடல் மூடிக்கிட்டு வருது. அப்படியே மூசாவும் ஆயிரக்கணக்கான சமூக மக்களும் இஸ்ரவேலர்களும் நுழைந்து எந்த பாதை வழியாக சென்றார்களோ அந்த பாதையை நம்பி உள்ளே சென்ற ஃபிரௌனும் அவருடைய படையினரும் கண் முன்னால் பார்க்கின்றார்கள், கடல் மூடி கொண்டு வருகிறது. தப்பிப்பதற்கு ஒரு சிறிது வழி கூட கிடையாது, மாட்டிக்கிட்டான். கால ஃபிரௌன், அந்த நேரத்தில் ஃபிரௌன் கூறுகின்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இறைவா, ஆமன்து நான் ஈமான் கொள்கின்றேன், அன்னஹு யாரு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. கல்லு இல்லை, மண்ணு இல்லை, மனுஷன் இல்லை, கபரு இல்லை, தாயத் இல்லை, தர்கா இல்லை. ஏன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌன் ஆகிய நான் கூட கடவுள் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் கூட இந்த மாதிரி விளக்கம் சொல்ல மாட்டாங்க. நம்ம கூட வாழ்நாள்ல இப்படி ஈமானுக்கு விளக்கம் சொல்லி இருக்க மாட்டோம். அவன் சொல்றான் பாருங்க, அல்லதி ஆமன்து பிஹி பனு இஸ்ராயீல். மூசாவும் பனி இஸ்ரவேலர்களும் எந்த இறைவனை நம்பினார்களோ அந்த இறைவனை நம்புகின்றேன். வ அன மினல் முஸ்லிமீன். இறைவா, நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று நான் சொல்லுகின்றேன். இறைவா, என்னை நீ காப்பாற்றென்றவன் துடிக்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், அல் ஆன வக்கத அசைத்த. அடே, இப்பொழுதுதான் உனக்கு ஞானம் வந்ததா? இப்பொழுதுதான் உனக்கு நம்பக்கூடிய தருவாய் வந்ததா? இப்பதான் நீ இறைவனை நம்புவாயா? இதற்கு முன்பு நீ பாவம் செய்தவனாகவும் அநியாயம் செய்பவனாகவும் இருந்தாய். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்படாமல், இறைவனை நம்பாமல், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்தவனாக பாவியாக நான் இருந்தாயே. உன்னை என்ன தெரியுமா செய்வேன்? அல்லாஹ் சொல்றாங்க, உன்னை உன் உயிரோடு உன் உடலோடு உன்னை நான் இப்ப காப்பாற்றுவேன். நிறைய பேர் ஃபிரௌன் பாடின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அதெல்லாம் ஃபேக்குங்க. எகிப்துல ஃபிரௌன் பாடி ஒரு காலத்துல ஆச்சரியமா பார்த்தோம். இப்ப 340 பாடி இருக்கு. அந்த மாதிரி எது ஃபிரௌன்? அல்லாஹ் சொல்றான், உன் உடலை நான் காப்பாற்றுவேங்கிறான். இப்ப இருக்கிறது உடல்லாம் கிடையாது, கருவாடு தான் இருக்கு. அவ என்ன நடந்துருக்கு தெரியுங்களா? உன் உயிரோடு உன்னை காப்பாற்றுவேன்னா அவனை காப்பாத்திட்டு போய் ஏதோ ஒரு தேசத்துல இந்த கடல் தள்ளிடுச்சுங்க. அங்க என்ன நிலைமை? இவன் ஃபிரௌன் மன்னனும் கிடையாது, ஆட்சி அதிகாரம் இல்ல, எந்த தேசத்துல போய் கடனான்னு தெரியாது. சோத்துக்கு பிச்சை எடுத்திருப்பான், குடிக்க தண்ணிக்கு பிச்சை எடுத்திருப்பான், என்னன்னா சிரமப்பட்டிருப்பானோ அல்லாஹ் தான் தெரியும். இதுல என்ன செய்தி தெரியுங்களா அன்பிற்குரிய சகோதரிகளே? இந்த ஈமான் வலுமிக்க ஈமானாக நாம் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கண் முன்னால் கடலை பார்த்த போது கூட அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று நம்பினார்களோ, எப்படிப்பட்ட சோதனை வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மகத்தான இறைவனை நம்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌஹீதை, ஏகத்துவத்தை இந்த மாதத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அன்பிற்குரிய இல்லாமல் அல்லாஹின் அடியார்களே, இவ்வளோ நேரம் கேட்டோம் பயானு. நிறைய பேர் தூங்கி வேற இருப்பீங்க. இவ்வளோ சத்தத்துலையும் தூங்குறது ஆச்சரியமா இருக்கு. இப்போ என்ன சொன்னமோ அந்த செய்தி நம்ம ஒருவேளை நம்ம காதுக்கு வந்திருந்தான், சைத்தான் நம்ம காதுக்கு வராம தூங்க வச்சிருந்தானா அவுட், அது வேற கதை. ஒருவேளை செவி கெட்டிருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யுங்க. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை நீ உறுதியாக்குவாயாக. அல்லாஹ் நம்மள நபிமார்களை கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா? இந்த குர்ஆனில் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் மூசா மூசா என்று சொன்னானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்துல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட போது மன ரீதியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட மாதிரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வளவு சோதனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுபவிச்சிருக்காங்க. எல்லா சோதனையிலும் அவர்கள் சொன்னது, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான்னு சொன்னாங்களே. அப்படிப்பட்ட ஈமானை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்ட்ட நாம பிரார்த்தனை செய்யணுங்க. யா அல்லாஹ், தௌஹீது கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக. ஈமானில் உறுதியாக இருப்பதற்கு அருள் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற கொள்கையோடு இறைவா நாங்கள் மரணிப்பதற்கு அருள் செய்வாயாக. நாளை மறுமையில் நபிமார்களோடும் நல்லோர்களோடும் நாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதற்கு அருள் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் நமக்கு அந்த உயர்ந்த ஒரு பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.